அஸ்ஸலாமு அலைக்கும். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மதீனாவில் எங்களிடையே வயது முதிர்ந்த பெண்மணி ஒருவர் இருந்தார். அவர் தமது தோட்டத்தின் வாய்க்கால் வரப்பில் தண்டுக்கீரை செடியை பயிர் செய்வார். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அவர் அந்த கீரையின் தண்டுகளை பிடுங்கி வந்து ஒரு பாத்திரத்தில் போடுவார். அதில் ஒரு கையளவு வார்கோதுமையை போட்டு கடைவார். அந்த கீரை தண்டுதான் அந்த உணவில் இறைச்சி போன்று அமையும். நாங்கள் ஜும்ஆ தொழுகை தொழுதுவிட்டு திரும்பி வந்து அவருக்கு சலாம் சொல்வோம். அந்த உணவை அவர் எங்களுக்கு பரிமாறுவார். அதை நாங்கள் ருசித்து சாப்பிடுவோம். அவரது அந்த உணவுக்காக நாங்கள் வெள்ளிக்கிழமையை அது எப்போது வருமென எதிர்பார்த்து கொண்டிருப்போம். புகாரி 938.